ஆயிரக்கணக்கான வெள்ளைக்காரங்க ஒன்னா சேர்ந்து இந்த இந்தியன் கம்யூனிட்டிஸ் மாதிரி கம்யூனிட்டிஸ்ல எங்க நாட்டுக்குள்ள வராதீங்க, தேவையில்லாம எங்க ஊரை வந்து நாஸ்தி செய்யாதீங்க, நீங்க வர்றதுனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் இருக்குது, எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறத விட, அதனால நீங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட ஆஸ்திரேலியால மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல நடந்திருக்குது. பட் ரீசெண்டா நடந்தது ஆஸ்திரேலியால ரொம்ப பெருசா நடந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ட்ரம்ப் வந்த டயத்துல இருந்தே இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் மேல வந்து ஒரு வன்மத்தை இந்த வெள்ளைக்காரங்க கக்குறதுங்கிறது உலக அளவுல கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம தமிழ் பேசக்கூடிய கம்யூனிட்டிஸே வந்து வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணினா அது மோர் தென் 180 கண்ட்ரீஸ்ல பாக்குறீங்க. அப்போ உலகம் ஃபுல்லா தமிழர்கள் இருக்கும். சோ நம்ம கம்யூனிட்டிஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க போறவங்களையே டைரக்டா இங்க எல்லாம் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் வந்து இந்த வெள்ளைக்காரங்க ரீசன்ட் டைம்ல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கால மட்டும் இல்லாம குளோபலா நடத்திட்டு இருக்காங்க. அதுல இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியால நீங்க நம்ப மாட்டீங்க நம்பர்ஸ், மோர் தென் 50,000 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு edition.cnnல சொல்றாங்க. மோர் தென் 50,000 பீப்புள் ஆஸ்திரேலியா ஃபுல்லா வேற வேற இடத்துல, சிட்னில, பிரிஸ்பேன்ல, மெல்போர்ன்ல, பெர்த்ல, கேன்பரால, ஹோபார்ட்ல, தெரியல ப்ரொனன்சியேஷன் வாட் எவர் இட் இஸ், ஹாபர்ட் வாட் எவர், அந்த ஊர்கள் எல்லாம் வந்து இத்தனை பேர் ஓகேவா, ஆயிரக்கணக்கான ஆஸ்திரேலியன் ஒயிட்ஸ் ஓகேவா வெளியே வந்து இந்தியன் கம்யூனிட்டிஸ் மாதிரி கம்யூனிட்டிஸை டார்கெட் பண்ணி வெளியே போங்க, நீங்கள் வர்றதுனால எங்கள் ஊரில் வந்து எல்லா விலைவாசி ஏறிடுச்சு, நீங்கள் வர்றதுனால எங்களுக்கு வீடு ரெண்ட் அதிகமாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டை நடத்தியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன் ரீசன்ட் டைம்ஸில் இந்த இந்தியர்கள் மேலே இருக்கிற வன்மம் வந்து இந்த வெள்ளைக்காரங்களுக்குலாம் அதிகமாகிட்டு இருக்குது, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க நாடெல்லாம் இன்னைக்கு முன்னேறிய நாடாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இந்த பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்ச காலகட்டத்திலிருந்து இவங்க ஊருக்கெல்லாம் நம்ம வந்து சுகர் கேன் வெட்டுறதுக்கு போன காலகட்டத்தில இருந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெள்ளைக்கார நாடுகளே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரிஜினலா அங்க இவங்க இருந்த நாடே கிடையாது, இவங்களே வெள்ளைக்காரங்களே அங்க போய் ஆக்கியூபை பண்ண நாடுகள் தான். ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவங்க வந்து அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களோடது கிடையாது, ஆஸ்திரேலியா வெள்ளைக்காரங்களோடது கிடையாது. நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இமிகிரண்ட் சொசைட்டிஸ் தான். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமிகிரண்ட் சொசைட்டில இருக்கிற இதே வெள்ளைக்காரங்க அடுத்து இந்தியன் கம்யூனிட்டிஸ் வர்றப்போ ஏன் இவ்வளோ நெகட்டிவா ரியாக்ட் பண்றாங்க? அண்ட் ஆஸ்திரேலியால என்ன நடந்துச்சு, தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க, சில பேர் ரத்தத்தோடலாம் பார்க்க முடியுது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோ நான் டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குதுங்கறத நீங்க ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குதுங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் எனக்கு வந்து ஒரு பிரிட்ஜா நம்ம சேனல் உருவாயிட்டு இருக்குது. எஸ்பெஷலி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறது, நீங்க பண்ற டிஸ்கஷன்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த என்கரேஜ்மெண்ட். நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்ஜி ஸ்குவாடில் சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன். இதை இந்தியன் கவர்மெண்ட் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 31 ஆகஸ்ட் 2025 அப்போலேருந்தே எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த டிஎம்ல இந்த வீடியோ சென்ஷன் மதன் பேசுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு ஆஃப் ப்ரொட்டஸ்டா இல்லை பெருசாக நடக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் உண்மையை சொல்லிக்கிறேன், நான் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேதர் பண்ணுறதுக்கு. பட் ரிசர்ச் பண்ணி முடிக்கிறப்ப தான் தெரியுது 52,400 பீப்புள் ஓகேவா மொத்தம் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 5,000 பீப்புள் வந்து சிட்னியில் மட்டுமே, ஒரு சிட்டியில் மட்டுமே வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த சிட்னிங்கிற ஊரில் நிறைய இந்தியன்ஸ் வாழக்கூடிய ஊர். இவங்கெல்லாம் என்ன சொல்லி வந்தாங்க, எதுக்கு இந்தியன் கம்யூனிட்டிஸ் மாதிரி இமிகிரண்ட்ஸை வர வேணாங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாக்கான ஒரு நடை அப்படிங்கிறது தான் இதோட பேர். இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா வந்து 31 ஆகஸ்ட் 2025 நடந்திருக்குது. மெயினாக நான் சொன்ன மாதிரி சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த், கேன்பரா இங்கெல்லாம் தான் வந்து நடந்திருக்குது ஓகேவா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ் டிமாண்ட் அன் எண்ட் டு வாட் தே கால்ட் மாஸ் இமிகிரேஷன், சைட்டிங் ப்ரெஷர் ஆன் ரிசோர்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் அபவுட் சோஷியல் கொஹெஷன். ஸோ பேசிக்காக இந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வர இந்தியன் கம்யூனிட்டிஸ், சைனீஸ் கம்யூனிட்டிஸ், எஸ்பெஷலி அவங்க டார்கெட் பண்ணுறது இந்தியன் கம்யூனிட்டிஸ் தான். அது ஏங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு இந்தியன் ஒருத்தவங்க பியூட்டிஃபுல்லாக பேசியிருந்தாங்க, ஒரு லேடி ரெப்ரசன்டேட்டிவ், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் நாடு
நல்லா இருந்துச்சு. இந்தியன் கம்யூனிட்டிஸ் மாதிரி அது அதிகமான ஆஸ்திரேலியாவோட செகண்ட் ஹையஸ்ட் மைக்ரண்ட் கம்யூனிட்டி வந்து இந்தியன்ஸ் தான். ஸோ இந்த இந்தியன் கம்யூனிட்டி மாதிரி ஆட்கள் உள்ள வர வர ஒரு வீடு வந்து ரெண்ட் ஏறிடுது. நாங்கள் வாங்குற ப்ராடக்ட்ஸோட ரெண்ட் ஏறிடுது. ஏன்னா ரிசோர்சஸ் கம்மியாக இருக்குது. லைக் வீடு வந்து 100 இருக்குன்னா 100 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் திடீர்னு 1000 பேரை உள்ள இறக்குறப்போ இந்த வீடெல்லாம் வந்து ரெண்ட் ஏற்றி விட்டுறாங்க. சப்ளை டிமாண்டில் வந்து சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. திடீர்னு நிறைய பேர் வரதுனால விலை ஏற்றி விட்டுறாங்க. இதனால வந்து இவங்க எல்லாம் வெளியே போகணும். இவங்களெல்லாம் வந்து வெளியே போகணுங்கிறது வந்து ஒரு ஆங்கிள், ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். இவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க மறுபடியும் ரெகுலேட் பண்ணணும். இவங்க இவ்வளவு பேர் உள்ள வரக்கூடாது, வர்றதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஏன்பா இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு உண்மையிலே ப்ரூஃப் இருக்கா இதெல்லாம் பேக்கப் பண்றதுக்குன்னு கேட்டா, ஒரு நிமிஷத்துக்கு 1000 பேர் வெளிநாட்டில இருந்து ஆஸ்திரேலியன்ஸா வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இமிகிரன்ஸா வந்துட்டு இருக்காங்கன்னா அது பொய்யான டேட்டா. மொத்தம் ஆஸ்திரேலியாக்குள்ள ஃபிளைட்ல இருந்து இறங்கி வரவன் அத்தனை பேர். இவங்க பொதுவா எல்லாருமே வந்து இப்படி இமிகிரன்ஸா வந்து அவங்க வேலை எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. ஓகேவா? ஸோ 2 குரூப். இந்த குரூப்ல வந்து ஒரு குரூப் வந்து ஆக்சுவலாவே இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, இமிகிரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க. இதில் 2வது குரூப் நியோநாசிஸ்னு தன்னையவே சொல்லிக்கிட்டு நான் ரேசிஸ்ட் தான் பெருமையாக சொல்ற குரூப் வந்து இந்த குரூப்புக்குள்ள வந்து இந்த மொத்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவங்க ஹைஜாக் பண்ண கதையும் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒயிட் சூப்பர்மேசிஸ், நாங்கள் வந்து வெள்ளைக்காரங்க பெருமைன்னு நினைக்கிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது, இவங்கெல்லாம் எங்களுக்கு கீழே தான் டைரெக்டாக பேசுகிறாங்க, ப்ரெஸ் கிட்ட பேசுகிறாங்க. இது யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. இந்தியர்கள்லாம் எங்களுக்கு கீழே தான், சைனீஸ்லாம் எங்களுக்கு கீழே தான், எல்லா நாட்டு கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் ஒயிட் பெருசுன்னு சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அரசு ஸ்ட்ரக்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்குல்ல, அது மேலே நின்று ஸ்டேஜ் போட்டு அவங்க பேசுகிற அளவுக்கு உள்ளே போயிட்டாங்க. அது முன்னாடி டோர் முன்னாடி நின்றுக்கிட்டு இவங்க கத்துறாங்க, இங்கெல்லாம் வந்து இந்த மற்றவங்கெல்லாம் வரக்கூடாது, இது வந்து வெள்ளைக்காரங்களோட நாடு, வெள்ளைக்கார தாத்தாக்கள் வந்து வெள்ளைக்கார குழந்தைங்களுக்கு உருவாக்குன நாடு, இவங்கெல்லாம் வர்றதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, வெளியே அனுப்புங்க, இவங்க வர்றதுனால நம்ம நாடு இப்போ நல்லா இல்லை, அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்குறப்பமே நம்மளுக்கு காண்டாகுது இல்லை? யோசிச்சு பாருங்களேன். நம்ம நாட்டில் இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இவங்க யாரா இப்படி பேசுறதுக்கு நம்மளுக்கு தோணும். அப்ப வெளியே போய் இங்கேருந்து கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு நம்ம நாட்டிலே இவங்க எல்லாம் வேலை பார்க்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நாட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சு அங்கே போய் சும்மாவா வேலை பார்த்துட்டு அங்கே காசு இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. அங்கேயே மறுபடியும் இவங்க எல்லாம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் அவங்க நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி, இந்த கபாலி படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டயலாக் இருக்கும், காடா இருந்த நாடை பொன் விளையிற நாடா மாத்துறது இந்தியன் கம்யூனிட்டி. இன்னைக்கு நேத்திக்கல, நான் தான் சொல்றேன்ல, சுகர் கேன் நட்டுறதுக்கு கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிட்ட நாட்கள்ல இருந்து நம்ம வந்து நிறைய நாடுகளை முன்னேற்றிட்டு தான் இருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வணிகம் பண்ணியிருக்கோம், அதை விட்டுருங்க. பட் டைரெக்டாகவே அங்கே போய் இம்ப்ரூவ் பண்ணது ஆயிரக்கணக்கான, அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 செஞ்சுரியாக நம்ம இதை பண்ணிருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆரம்பிச்சது எல்லா நாடுகளையும் நம்ம முன்னேறி வச்சுட்டு இருப்போம். இவங்க வந்து வெள்ளைக்காரங்க, இவங்க ஆட்சி செஞ்சவங்களே அதுக்கப்புறம் டெமோக்ரஸி ஆனதுக்கப்புறம் டிசனன்ஸ் ஆகிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் வர்றவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பக்கத்தில் இருக்கிற ஹிப்போக்ரஸியை சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவில் பூர்வகுடி மக்கள்னு இருக்காங்களா, ஆக்சுவலாக அந்த மண்ணோட மைந்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சின்ன பாப்புலேஷன். தட் இஸ் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவங்களோட பர்சன்டேஜே இருக்குது. ஒரு 4-5 இருந்தால் பெரிய விஷயங்க. அந்த பீப்புள் வந்து ஆஸ்திரேலியாவோட உண்மையான மக்கள். அவங்கள வந்து 4-5% தள்ளிட்டு ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இது ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸாம்பிள் தான். நேம் எனி கண்ட்ரி, ரெட் இண்டியன்ஸ் நீங்கள் யூஎஸில் எடுத்துக்கோங்க, இல்லை வெளியே இந்த யூரோப்பில் இருக்கிறவங்க, யூரோப்பியன் செட்டிலர்ஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு இவங்க வந்து ஒரு கண்ட்ரியை பில்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தான் இந்தியன்ஸை கூப்பிடுறாங்க. இந்தியன்ஸாக வாலண்டியராக உள்ளே போகலை. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ஊரில் நீங்கள் சென்னையில் சும்மா ரோடில் போனீங்கனாலும், மதுரையில் போனீங்கனாலும், கோயம்புத்தூரில் போனீங்கனாலும், ஏன் நீங்கள் வந்து கிராம சைட் போனீங்கன்னா கூட ஆஸ்திரேலியாவில் படிக்கணுமா, ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கணுமா, ஆஸ்திரேலியாவில் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது. இப்போ இதுக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம வந்து இன்விடேஷன் இல்லாமல் போகிறோமா? அவங்க கவர்மெண்ட் கூப்பிடாம நம்ம இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இந்தியன்ஸ் இருக்காங்களா? கிடையாது, லீகல் இமிகிரண்ட்ஸு. ஸோ இவங்க கூப்பிடுறாங்க, இவங்க அங்கே போகிறாங்க. போய் சும்மா இருக்கோமா? நம்ம அங்கே வேலை பார்த்து அங்கே இருக்கிற டாலர்ஸை சம்பாதிச்சு அங்கே இருக்கிற டேக்ஸை கட்டி அவங்க நாட்டை தான் முன்னேற்றுறோம். கரெக்டாக இந்த ப்ராசஸில் குடும்பங்களும் முன்னேறுது, ஃபேமிலிஸும் அந்த இண்டிவிஜுவலும் இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இது எந்த நாட்டில் இருந்தும் பண்ணலாம், இந்தியாவில இருந்தும் பண்ணலாம், ஆஸ்திரேலியாவில் இருந்தும் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவில் பண்ணலான்னு கவர்மெண்ட் கொடுக்குறத லீகலாக எடுத்துகிட்டு உள்ளே போகிறவங்க தான் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்குறப்போ, அவங்க சம்பாதிக்கிறப்போ, இந்த இந்தியன் கம்யூனிட்டிங்கிறவங்க நீங்கள் குளோபலாக எந்த கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் கம்யூனிட்டிஸ். நம்ம வெளியூரில் போய் வந்து ப்ளூ கலர் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கம்மி. ப்ளூ கலர்னா லேபரஸாக நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா, அதிகமாக எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ்க்கு டெக் ப்ரொஃபஷனல்ஸா, டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா அந்த மாதிரி போகிறவங்க இந்த ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் அதிகம்.
ஓகேவா? இப்ப இது அவங்க கண்ண உறுத்துது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியோநாசிஸ் நான் வெள்ளைக்காரன் தான் பெருசுன்னு யோசிக்கிற ஒயிட் சூப்பர்மசிஸ்ட்க்கு வந்து எப்படி தோணும்னா, நான் ஒரு வெள்ளைக்காரன், என்னைய விட ஒரு இந்தியன் பெரிய ஆள் ஆயிட்டான். எனக்கு அவன் கமாண்ட் பண்றான். என்னைய விட நான் இந்த நாட்டுல ரொம்ப நாளா இருக்கேன். என் தாத்தா வந்துட்டாரு. என்னோட பூட்டன் வந்துட்டாரு. இன்னைக்கு வர்ற இந்தியன்ஸ் வந்து என்னை விட பெருசா வராங்கங்கிற ஈகோ பிரச்சனையே தவிர, இது வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் அவங்க அதுக்கு குடுக்கக்கூடிய டேட்டா, ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தப்பா இருக்குது. இவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து ஃபுல்லா வந்துட்டாங்க எங்க நாட்டுல, அதனால தான் விலை ஏறுது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த ஒரு நாட்டுல ரியல் எஸ்டேட் வேல்யூ கண்டமானிக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அங்க மேஜர் ரீசன் பேங்கா இருப்பான். லோக்கல் பேங்க் விலை ஏத்தி விடுறதுக்கு ஹோல்டு பண்றது, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் வந்து ரெண்ட் கொடுக்காம ஹோல்டு பண்றது, இது ஒரு மேஜர் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்பி வந்து ஒரு பெரிய எக்கானமியா ரன் ஆயிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லட்சக்கணக்கில், நாட் ஈவன் தௌசண்ட்ஸ், லேக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நாட்டோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணிருக்கோம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போய் என்ன சம்பாதிச்சிட்டாங்க? அவன் பேசிக்கா எங்கேயோ பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் கெட்டுற மேஜர் காசு அவங்க நாட்டுக்கு டாக்ஸா கட்டுறது, அவங்க நாட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கட்டுறது, அவங்க நாட்டை முன்னேற்றத்துக்கு கட்டுற காசு. இந்த காசு வேணாம்னு சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா வெள்ளைக்காரங்களே 2 குரூப் இருக்காங்க. எல்லா வெள்ளைக்காரங்களும் இப்படி கிடையாது. அதை நம்ம கவனிச்சிடணும். இது ஒரு கேங். ஸோ இதுல 3 கேங் மொத்தம் இருக்காங்க. ஓகேவா? ஒன்னு இமிகிரண்ட் ஃப்ரெண்ட்லி கேங். ஆக்சுவலா அவங்க தான் மெஜாரிட்டி. நம்ம அதை அப்ரூவ் பண்ணிடணும். கண்டிப்பா அவங்கள ரெகக்னைஸ் பண்ணோம். அவங்கள நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். மெஜாரிட்டி வெள்ளைக்காரங்க ஆஸ்திரேலியாவில் எஸ்பெஷலி வந்து அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், லீடர்ஸ், ஓகேவா, ஆக்சுவல் லீடர்ஸ், மெஜாரிட்டி பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த இமிகிரேஷன் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்குன்னு தான் இருக்காங்க. ஓகேவா? மெஜாரிட்டி பாப்புலேஷன். பட் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்தீங்கனாலும் மெஜாரிட்டி ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு மைனாரிட்டி வந்து அதுக்கு அகேன்ஸ்டா போறவங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் இருந்துகிட்டு இல்ல நாங்க மட்டும் தான் இங்க இருப்போம், எங்களோட அது மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ற ஒரு கேங்கும் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ இதுலயே வந்து அடுத்து ஒன்று மேஜராக இருக்கக்கூடிய ஒயிட்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது ஒரு கேங் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? மைக்ரன்ட்ஸ் வர்றதுனால தான் பிரச்சனைங்கிற ஒரு நரேட்டிவை நம்புறாங்க. அதனால தான் விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சுன்னு. அது ரெண்டாவது கேங் இருக்காங்க. அந்த ரெண்டாவது கேங்லேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வெளிநாட்டுக்காரங்களே வரக்கூடாது, இது ஆஸ்திரேலியன்ஸ்க்கு, இந்த வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான். ஒயிட்ஸ் டைரெக்டாக சொல்கிறாங்க. நான் டைரெக்டாக சொல்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு வீடியோ இருக்குது, போய் சர்ச் பண்ணி பாருங்கள். டைரெக்டாக சொல்கிறாங்க. சோர்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டைரெக்டாக சொல்கிறேன், இல்லை இது வந்து ஒன்லி ஃபார் ஒயிட்ஸ் அப்படின்னு சொல்லி. என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, யுனைடெட் கிங்டம்லேருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸ்க்காக இந்த நாட்டை உருவாக்கலை, எங்களுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறவங்க. அவங்க யோசிச்சாங்களா இது இந்தியன்ஸுக்கு வாடவர், அந்த மாதிரி பேசுகிற ஆட்களும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்களே முதல்ல வந்தவங்க தான். ஓகேவா? அவங்க நாட்டை உருவாக்கவும் இல்லை, இருந்த நாட்டை அபகரிச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது இப்போ இன்னொரு கண்ட்ரி வந்து உள்ளுக்குள்ள வரப்போ அதை தடை போடுறாங்க. இது இமிகிரன்ட்ஸ்க்கு போடுற ஒரு தடை தான். ஏன்னா 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்தவன் அடுத்து வர்றவனை வந்து நிறுத்த பார்க்குறான். அண்ட் அதுக்கு காரணம் அவன் சொல்றது என்னது? விலைவாசி ஏறிடுச்சுன்னு. விலைவாசிலாம் ஒன்றும் ஏறல. அதுக்குள்ளே இந்த ஹைஜாக் பண்ணி இந்த குரூப் இருக்காங்கல்ல, இன்னொரு குரூப் வெளிநாட்டுக்காரங்களே வரக்கூடாதுன்னு சொல்கிற எக்ஸ்ட்ரீமான இன்சிடென்ட்ஸும் இருக்குது. இந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்குல்ல, இமிகிரன்ட்ஸ் ஓகேன்னு சொல்கிறவங்க, இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேங்கில் இந்தியன்ஸே இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் இல்லை மதன் அவங்க சொல்கிறது கரெக்டு தானே நிறைய பேர் யோசிக்கலாம். எப்படி எல்லாருமே வர விடுறது, கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து ஓப்பன் டோராக இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிற அதே கருத்தை கொண்ட ஒரு இந்தியன் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு இந்தியன், ஓகேவா, ஆஸ்திரேலியன் ஜெர்சி போட்டுட்டு அவங்க வந்து சொல்றாங்க, இமிகிரேஷன் இன் ஆஸ்திரேலியா இஸ் an ஓப்பன் டோர் பாலிசி. யாருனாலும் ஆஸ்திரேலியாக்குள்ள வரலான்னு இருக்குது, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் இங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்க, ஒரு இமிகிரண்ட், அவங்களே பேசிட்டு இருக்காங்க. மைக்கில் பேசிட்டு இருக்கப்போ என்ன தெரியுமா ஆச்சு? அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு பூ பண்ணி இந்த ஊன்னு கத்துவாங்களா, ஐயோ போ கிளம்பு அந்த மாதிரி கத்திட்டு இன்னொரு வெள்ளைக்காரன் பிடிச்சி மைக் இழுக்கிறான். பேசிக்காக இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? அங்கே இருக்கிற இந்தியன்ஸே அவரே என்ன சொல்றாரு? நானே இங்கே வந்தவன் தான், அண்ட் நான் சொல்கிறேன் இங்கே வந்து வேற யாரையும் எல்லாரையுமே வந்து வர விட்டுறக்கூடாது, இதை இன்னும் நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறவரையே பிடிச்சி தள்ளி விட்டையோ போயா நீ இந்தியன் தானே அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறது இதே குரூப்பில் நடந்துச்சு. ஸோ இந்த குரூப்போட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து தெளிவாக இது மைக்ரேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க, யார் வந்து இதை வந்து ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு ஒயிட் சூப்பர்மசி, நான் பெரிய ஆளுன்னு வெள்ளைக்காரங்க காமிக்கிறவங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் வந்து இன்னைக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோவிட் அப்போ 2 வருஷம் மூடி இருந்துச்சு, அப்போ வர முடியாதவங்களாம் இப்போ வந்துட்டு இருக்கான். அது ஆக்சுவலாக நம்பர்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது. ரெண்டாவது, இல்லீகலாக யாராவது வராங்களா? இந்தியன்ஸ் வந்து அங்கே உங்கள் நாட்டை வந்து சட்டவிரோதமாக யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக உள்ள வந்து ஒன்றும் கிடையாது. லீகலாக கவர்மெண்ட் சொல்கிற நம்பர்ஸ்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். இது இந்த ப்ரொடெஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. தட் ஐ வில் ரீட் யூ. ஓகேவா? நான் 2 சைடும் ப்ரெசென்ட் பண்ணல. இந்த கமெண்ட் வந்து ஒரு கமெண்ட் நான் வாசித்தேன்.
அண்ட் இட்ஸ் அ ஃபேர் கமெண்ட். ஆஸ்திரேலியா இஸ் நாட் ஆன்டி இமிகிரேஷன். ஆஸ்திரேலியா வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ள வரவங்களுக்கு எதிரான நாடு கிடையாது. த மார்ச் வாஸ் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் அண்ட் மாஸ் மைக்ரேஷன். இது அரசாங்கத்துக்கும் கூட்டம் கூட்டமாக ஒரு நாட்டிலேருந்து வரவங்களுக்கும் எதிரானது. நியர்லி தேர்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷன் வாஸ் பார்ன் ஓவர்சீஸ். ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷனில் 3/1 வந்து வெளிநாட்டில் பிறந்தவங்க தான். வாட் யூ ஆர் சீயிங் இஸ் அ ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் ஹவுசிங் அண்ட் அஃபோர்டபிலிட்டி. இது வந்து விலைவாசி ஏறிடுச்சு அண்ட் வீடுகளுக்கு வந்து ரெண்ட் அதிகமாயிடுச்சுங்கிறதோட ஒரு எக்ஸ்பிரஷன் தானே தவிர இது வந்து ஆன்டி இமிகிரேஷன், ஆன்டி ஆஸ்திரேலியா வந்து ஒரு ரேசிஸ்ட் கண்ட்ரி அப்படி காமிக்காதீங்கிறதான் பேசிக்கா இதோட கண்ட்ரி. ரெண்ட்ஸ் ஆர் ஸ்கை ராக்கெட்டிங், ஹோம்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரீச் அண்ட் மைக்ரேஷன் லெவல்ஸ் ஆர் ஆடிங் ப்ரெஷர் வென் சப்ளை இஸ் ஆல்ரெடி டைட். ஸோ வீடுகள் வந்து புதுசாக கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள நிறைய பேர் இறக்குறதுனால தான், உள்ளுக்குள்ள நிறைய பேர் உள்ளுக்குள்ள வர்றதுனால தான், இறக்குறதுனால தான் உள்ளுக்குள்ள வந்து இந்த விலைவாசியில் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் நாட் அபவுட் ரிஜெக்டிங் நியூ கமர்ஸ், இட்ஸ் அபவுட் மேக்கிங் ஷூர் த சிஸ்டம் இஸ் சஸ்டைனபிள் அண்ட் லெட்ஸ் பி ஃபேர். இந்தியா இட் செல்ஃப் ஃபென்சஸ் பார்டர். இந்தியாவே உங்களோட எல்லைகளை வந்து ஃபென்ஸ் போடுறீங்க. ரன் சிட்டிசன்ஷிப் செக்ஸ். யார் வந்து உங்கள் நாட்டோட ஆட்கள்னு நீங்கள் பிரஜைன்னு செக் பண்ணுறீங்க. அண்ட் லிமிட்ஸ் மைக்ரேஷன் பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரெயின் ஆன் அன்கண்ட்ரோல்டு மைக்ரேஷன் காசஸ். நீங்கள் ஏன் பங்களாதேஷ்லேருந்து வர எல்லாரையுமே எடுத்துக்கிறது கிடையாதுன்னு இன்டெரக்டாக அவங்க கேட்குறாங்க. நீங்களே ஏன் எல்லாம் வைக்கிறீங்கன்னா உங்கள் நாட்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதை தாண்டி உள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கோல். உங்கள் நாட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே விஷயத்தை தான் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, விச் இஸ் ஃபேர். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்கிறேன். இதே குரூப்புக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அதில் வர இந்த கமெண்ட் வந்து ஃபேராக இருக்கும், ஓகேவா? இது வந்து நம்ம உட்காந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் இதுலயே குரூப்புக்குள்ள டூப்புங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள மார்ச் அகேன்ஸ்ட் மாஸ் மைக்ரேஷன், ஃபெமினிசம் அண்ட் வோக் ஐடியாலஜி அப்படின்னு ஒரு கமெண்ட். அந்த பேரே என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபெமினிசம் ஆஸ்திரேலியா. இப்படிலாம் பேர் எப்படி வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. அடுத்து, ஆஸ்திரேலியா இஸ் கண்ட்ரி பில்ட் பை இங்கிலீஷ் ஃபார் த இங்கிலீஷ். ஆஸ்திரேலியா வந்து வெள்ளக்காரங்களால் பில்ட் பண்ணப்பட்ட கண்ட்ரி. இட்ஸ் நாட் இமிகிரேஷன் நேஷன். இது வந்து வெளிநாட்டுக்காரங்க வர்றதுக்கான நாடு கிடையாது. இட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி a white nation until 50 years ago. 50 வருஷத்துக்கு முன்னாடி இது வெள்ளக்கார நாடாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது வெள்ளக்காரங்க உருவாக்கின நாடுன்னு ஒரு கமெண்ட். அடுத்து, white men built Australia for families and their descendants, not for you to come and leech off இட். அப்புறம் ஒரு மத பேரை சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. பேசிக்காக இது என்ன சொல்கிறான்னா, ஆஸ்திரேலியா வந்து அவங்க நாட்டு குடும்பங்களுக்கும் அவங்களோட ஆஸ்திரேலியன் வெள்ளக்கார ஆண்கள் வந்து ஒயிட் மென் பில்ட் ஆஸ்திரேலியா ஃபார் ஃபேமிலிஸ். வெள்ளக்கார ஆண்கள் வந்து அவங்க குடும்பங்களுக்காக உருவாக்குன ஆஸ்திரேலியா. நீங்கள் வந்து இன்னைக்கு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு போகிறதுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு ரூடான ஒரு கமெண்ட். அடுத்து, இட்ஸ் டைம் இன்வேடர்ஸ் லெஃப்ட் அவர் லேண்ட். இந்த வெளிநாட்டு உள்ளுக்குள்ளே வந்த வந்தேரிகள் வந்து நாட்டை விட்டு கிளம்புறதுக்கான காலம். இட்ஸ் டைம் டு கிவ் அஸ் பேக் அவர் ஒயிட் நேஷன். எங்களோட நாடை வந்து திருப்பி வெள்ளையாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு. ஸோ பேசிக்காக இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம வாசிச்சோம்ல, அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து இல்லைங்க இந்த ரெண்ட் ஏறுறது இதெல்லாம் தாங்க எங்களை பிரச்சனை. அதில் டேட்டாவாக ஸ்டாட்டிஸ்டிக்காக நிறைய தப்பு இருக்குது. பட் அது ஒரு ஆர்குமெண்ட், அந்த ஆர்குமெண்ட்டோட நம்ம பேச முடியும். ஆனால் இந்த குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி இதில் கூட என்ன சேர்ந்துட்டு இந்த வெள்ளைக்காரங்களோடது அந்த சூப்பர் மேசிஸ்ட் இருக்காங்களே, நாங்கள் தான் பெரிய ஆள், அந்த கேங் வந்து உள்ளுக்குள்ளே சேர்ந்து இதில் பேசுகிறது தான் பெரிய பிரச்சனை. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆஸ்திரேலியா. அயர்லாண்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 32 வயசான என்ஜினியர், ஓகேவா, இந்தியாவிலேருந்து அங்கே கிளம்பி போயிருக்காரு, டப்ளினில் இருக்காங்க. அவங்க மேலே வந்து அடிபட்டு ரத்தம்லாம் வந்து டீனேஜ் பசங்க வெள்ளைக்காரங்க வந்து அடிச்சு அயர்லாண்டில் இது நடந்திருக்குது. ட்ரம்ப் சும்மாவே தேவையில்லை ஆகுனா இந்தியா மேலே வந்து இந்தியன்ஸ் வந்து இதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்து வர ஓவராலா வந்து அது டாக்ஸ் நம்ம நாடு மேலன்னு போட்டாலும் அவர் கூட இருக்கிற மற்ற செகண்ட் டயர் சர்க்கிள் இருக்காங்களா, அவங்க இந்தியன்ஸ் மேலே வன்மத்தை கக்குறது ரொம்ப ஆப்வியஸா இருந்துட்டு இருக்குது. அண்ட் இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஓகே கிடையாது. இந்த உலகத்தில் யாருமே வந்து இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்களேன். யூஎஸில் வந்து லீகலாக உள்ளே வர்றவங்களை வந்து கேள்வி கேட்குறதுக்கான அதை எப்படியாவது லீகலாக அந்த ஸ்ட்ரக்சர் பண்ண பார்க்குறாங்க ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனு. யூஎஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1B வீசாவில் வந்து இல்லீகலாக இருக்கிறவங்கள வெளியே அனுப்பு, ஓகே, உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லீகலாக இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸை வந்து நாங்கள் வெளியே அனுப்புவோம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீசா எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் வெளியே அனுப்புங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வர்றவங்கனால தான் எங்கள் நாடு நாசமாக போகுது, அதனால வர்றவங்களெல்லாம் நிறுத்துங்க, இருக்கிறவங்க வெளியே அனுப்புங்க, நடுவில் இருக்கிறவங்க சொல்கிறான் தெரியுமா, இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது. குளோபலாக இந்தியன் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறது அதிகமாகிட்டு இருக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க ரீசெண்டாக ஒரு கான்வர்சேஷனில். ஏன் இந்தியன் கம்யூனிட்டிஸ் மேலே இவ்வளோ வன்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்யூனிட்டிஸ் ஆர் வெரி எஜுகேட்டட். நீங்கள் எந்த நாட்டை போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கிறதுலே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய கம்யூனிட்டியாக, நீங்கள் ஆவரேஜாக ஒரு கம்யூனிட்டியாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் என்றைக்குமே அந்த லிஸ்ட்டில் டாப்பாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இன்னும் பயங்கரமாக சம்பாதிக்கிறது, இன்னும் பயங்கரமாக முன்னேறுறது. அண்ட் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்க கூட நம்ம கொலையாடி சண்டை போடுறதை விட நம்ம வேலையை பார்த்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கோம்னா, தட் இஸ் த ஒன்லி வே வி கேன் க்ரோ ourselves.
200 வருஷம் நம்மள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போலாம் இவங்களுக்கு வலிக்கல. எத்தன வருஷமா இந்த மைக்ரேஷன்லாம் இந்த இந்தியன் டேலண்ட் வெளிநாட்டுக்கு போறது இருக்கும்? 30 வருஷம் மேக்ஸிமம். அதுல ரீசென்ட்டா ஒரு 10, 15 வருஷமா தான் அதிகமா இருக்கும். ஏங்க 200 வருஷம் எங்கள ஆட்சி செஞ்சீங்க. உங்க நாட்டுல நீங்க கூப்பிடுறதுக்கு உங்க நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி நாங்க வந்தா உங்களுக்கு இவ்ளோ வலி இருக்குதுன்னா, நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எவ்ளோ அனுபவிச்சிருப்பாங்கன்னு. ஆல் தட் பீயிங் செட் இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த பரணி பையன் தாங்கங்கிற இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ட்ரம்ப் தான். அந்த ட்ரம்ப் அங்க மேல வந்ததுல இருந்து குளோபலா இந்த மாதிரி பேசக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், இந்தியன் கம்யூனிட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு, பிரவுன் கம்யூனிட்டிஸ், சைனீஸ் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய xenophobia-லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. இது கண்ட்ரோல் பண்ணப்படணும். இத வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை இந்தியன்ஸ்க்கும் ஒரு சின்ன மெசேஜ். வி ஆர் வித் யூ. இந்தியா 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த நாடு உங்க கூட தான் இருக்குது. உங்கள மறக்கல. நீங்க எப்படி இத மறக்காம இந்த நாட்ட மறக்காம இருக்கீங்களோ, இந்த நாடும் உங்கள மறக்கல, மறக்கவும் செய்யாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு நெறைய இந்தியன்ஸ், இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியன்ஸுக்கு இத ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா குரல் குடுக்குறதுக்கு நாங்க இருக்கோம். வாசனை கருமதி நாங்க இருக்கோம். நம்ம சேனலும் இருக்குது. எம்ஜி ஸ்குவாடும் இருக்குது. ஓகேவா? இத நெறைய பேர் எனக்கு வந்து ஆஸ்திரேலியாலேருந்து அனுப்பிச்சதுனால தான் நான் இந்த டாபிக்க எடுத்து பேசிட்டு இருக்கேன். எங்க நம்ம நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், அது உலகம் ஃபுல்லா உரக்க தப்புங்கிறது சொல்லப்படும். அதுல எம்ஜி ஸ்குவாடும் நானும் ஆளா நிப்போம். ஓகே. எனிவே இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஐ அம் வெயிட்டிங் டூ சீ யுவர் டிஃபரண்ட் ரியாக்ஷன்ஸ். அண்ட் இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியன்ஸ் இருப்பீங்கல்ல, எஸ்பெஷலி இந்த ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஸ் திஸ் ட்ரூ? நான் வந்து இத கவனிக்கிறேன். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அதிகமான ரேசிசம் விஷயங்கள் குளோபலா அதிகமாயிட்டு இருக்குது. நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க போற ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துலயும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ்னா எஸ்னு சொல்லுங்க. நோனா நோன்னு சொல்லுங்க. பிராக்கெட்ல நீங்க எந்த கண்ட்ரில இருந்து சொல்றீங்கங்கிறதையும் சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் என்ஆர்ஐஸ், வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியன்ஸுக்கு. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் வந்து மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. பை. சியர்ஸ்.